பிரம்ம புராணம் பகுதி 4. பிரம்ம புராணத்தின் பகுதி 4 அறிவதற்கு முன்பாக பிரம்மா எவ்வாறு தோன்றினார், மரம், செடி கொடிகள், பாம்புகள் எவ்வாறு உருவாகின, உலகில் தோன்றிய முதல் மனிதர் யார், தக்ஷன் என்பவர் யார், நாரதரால் தக்ஷனது வாழ்வில் ஏற்பட்ட குழப்பங்கள் என்னென்ன, தேவர்கள், அசுரர்கள், அப்சரஸ்கள், கந்தர்வர்கள், பசுக்கள் எவ்வாறு தோன்றினார்கள், திதி 100 ஆண்டுகள் தவம் புரிவதற்கான காரணம் என்ன, பிரம்மா யாரை இப்பூமிக்கு அரசனாக முடிசூட்டினார், பிரம்மா பூமியிலுள்ள பொருட்கள் அனைத்துக்கும் யார் யார் தலைவன் என்று எவ்வாறு பங்கிட்டார் என்பன போன்ற பல விளக்கங்களை அறிந்திட பிரம்ம புராணத்தின் பகுதி 1, 2 மற்றும் 3 பார்த்துவிட்டு வரவும். பிரம்ம புராணத்தின் பகுதி 3 முடிவில் பிருத்துவை காண வந்த ஒரு சிலர், அரசே, உன் புகழ் 8 திக்கும் பரவி எதிரொலிக்கின்றது. எங்களது கஷ்டத்தை நீ போக்க வேண்டும். பூமியில் ஒன்றும் விளைவதில்லை. வளமின்மையால் பசுக்கள் பால் தருவதில்லை. என்ன செய்வது என்று வினவினார்கள். இதை கேட்ட பிருத்து மிகவும் கோபம் கொண்டு தன்னுடைய வில்லை எடுத்துக்கொண்டு பூமியை பிளப்பதற்காக புறப்பட்டார். அதனால் அச்சம் கொண்ட பூமி பசு வடிவெடுத்துக் கொண்டு ஓட துவங்கியது. மேலுலகம் கீழுலகம் சென்று எங்கும் புகழ் கிடைக்காமையால் பிருத்துவின் எதிரே சென்று வேண்டி நின்றது. பூமியாகிய பசு பிருத்துவை நோக்கி, அரசே, பெண்ணாகிய என்னை கொல்வதால் உனக்கு ஒரு பயனும் விளையப் போவதில்லை. பெண் கொலை என்ற பாவம் மட்டும்தான் மிஞ்சும். அதற்கு பதிலாக இந்த பூமியை சமன் செய்யுங்கள். மலைகளை எல்லாம் ஒரு புறமாக ஒதுங்கி இருக்குமாறு செய்ய வேண்டும். சமதரையில் வேளாண்மை செய்தால் தேவையான வளங்கள் உங்களுக்கு கிட்டும் என்று கூறியது. இதை செவியுற்று பிருத்து அவ்வாறே செய்தார். மலைகளையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு சமதரை பெரிய அளவில் கிடைத்தமையால் வேளாண்மை வளம் பெறலாயிற்று. பூமியின் வளம் கொழிக்கலாயிற்று. உயிர்கள் வாழ்வுக்கு ஏற்றதாக இப்பூமியை சரி செய்த மன்னவன் பெயராகிய பிருத்து என்பதே பூமிக்கு பெயராக பிருத்தி என்று வழங்கலாயிற்று என்று கூறி நிறுத்திய உரோமஹர்ஷனர், பருப்பொருளாகவும் முன்பொருளாகவும் இந்த பேரண்டத்தின் தோற்றம், நிலை, பேறு, அழிவு என்பதை பற்றி பிரம்ம புராணம் தரும் கணக்கை கூறுகிறேன் கேளுங்கள் என்று முனிவர்களிடம் கூறினார். 4 யுகங்களை அடக்கிய கால எல்லைக்கு மன்வந்திரம் என்ற பெயருண்டு. ஒவ்வொரு மன்வந்திரத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் மனு. இந்த பிரபஞ்சம் தோன்றிய நாள் முதல் இதுவரை சுயம்பு மனு முதல் 6 மனுக்கள் தோன்றி மறைந்துள்ளனர். இப்பொழுது நடைபெறும் 7வது மன்வந்திரத்திற்கு தலைவன் வைவஸ்வத மனு என்பதாகும். இந்த மன்வந்திரத்தில் முறையே கிருத, திரேத, துவாபர யுகங்கள் முடிந்து இப்பொழுது கலியுகம் நடைபெறுகிறது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்து ஒரு மகாயுகம் என்று அழைக்கப்படும். இந்த மகாயுகத்தின் கால எல்லை 12,000 தேவ வருஷங்கள் ஆகும். இதை மனித கணக்கில் கொள்வதனால் 43,20,000 வருடங்கள் ஆகும். இது போன்றே சுழற்சி முறையில் 71 மகாயுகங்கள் முடிவுற்றால் வைவஸ்வத மனுவின் ஆட்சி முடிந்து அந்த மன்வந்திரமும் முடியும். ஒவ்வொரு மன்வந்திரத்திலும் அதற்குரிய மனு, இந்திரன், தேவர்கள், முனிவர்கள் என்பவர்கள் மாறுவார்கள்.
வைவஸ்வத மனுவின் ஆட்சியில் நடைபெறும் இந்த கலியுகத்தில் அத்திரி, வசிஷ்டர், காசியபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் மற்றும் ஜமதக்கினி ஆகிய 7 இந்த மன்வந்திரம் முழுதும் இருப்பவர்கள் ஆவர். இதற்குரிய தேவதைகள் சத்தியர்கள், ருத்ரர்கள், விஸ்வதேவர்கள், வசுக்கள், மருத்துகள், ஆதித்யர்கள் மற்றும் 2 அஸ்வினிகள் என்று கூறிய உரோமஹர்சனர் மேலும் வைவஸ்வத மனு பரம்பரை பற்றி கூற தொடங்கினார். சூரியனுக்கும் விஸ்வகர்மாவின் மகளுக்கும் பிறந்த முதல் குழந்தை வைவஸ்வத மனு எனப்படும். இந்த மனுவுக்கு நீண்ட காலம் குழந்தை பேறு இன்மையால் அவர் ஒரு பெரிய யாகத்தை நடத்தினார். அதன் பயனாக இக்சுவாகு முதலிய 9 பேர் மைந்தர்களாய் தோன்றினார்கள். இக்சுவாகுவிற்கு 100 மைந்தர்கள் தோன்றினார்கள். ஒரு யாகம் நடத்துவதற்காக காட்டில் சென்று ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதன் உடலை கொண்டு வருமாறு இக்சுவாகு முதல் மகனான விருட்சியை ஏவினார். காடு சென்று வேட்டையாடிய விருட்சி அதிகம் பசித்தமையால் அவ்வேட்டை மிருகத்தின் ஒரு பகுதியை தான் தின்றுவிட்டார். எச்சிலான பாகத்தை கொண்டு வந்தமையின் இக்சுவாகு அவனை நாடு கடத்திவிட்டார். இக்சுவாகு இறந்த பின் நாடு கடத்தப்பட்ட விருட்சி மீண்டு வந்து நாட்டை ஆட்சி செய்தார். இவர் ஆட்சி செய்த பகுதியே அயோத்தி என்று அழைக்கப் பெற்றது. விருட்சியின் மைந்தர்களுள் ஒருவராகிய காகுஸ்தன் பரம்பரையில் தோன்றியவரே பிரசித்தி பெற்ற ஸ்ரீராமர் என்று கூறிய உரோமஹர்சனர் மேலும் திருசங்குவின் கதையை கூற துவங்கினார். திருசங்குவின் கதையினை அறிந்திட பிரம்ம புராணத்தின் அடுத்த பகுதிக்காக காத்திருக்கவும். அனைவருக்கும் நன்றி.